யோ மை டியர் க்ரூஸ். இட்டாச்சி பிரின்ஸ் ஆஃப் க்ரோஸ். இந்த கேரக்டரோட ஆர்க்கு நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக நாங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு போகும்போது ஒரு பசங்க கேங் அங்கே வந்து இட்டாச்சியோட ஸ்டிக்கரை அவங்க மொபைல் பின்னாடி ரேப் பண்ணிக்க நிறைய ஸ்டிக்கர்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்கே டிசைன்ஸ் கிடைக்கல, ரொம்ப தேடிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல என்னன்னு தெரியல, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பண்ணணும்னு தென் நாங்கள் வாண்டடாக போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ்டு டிசைனை ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுக்கு ரீசன் என்னன்னா, எங்களுக்கும் நருட்டோ சீரீஸ் பிடிக்குங்கிறத தாண்டி அனிமினா அவ்வளோ இஷ்டம். இன்னைக்கு நருட்டோ நம்ம மக்கள்கிட்ட இவ்வளோ ரீச் ஆகிறத பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. இதே மாதிரி எல்லா அனிமியும் ரீச் ஆகணும்னு ஒரு குட்டி அல்ப ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இப்போ இட்டாச்சிக்கு இருக்கிற கிரேஸு வேற மாதிரி, அந்த அளவுக்கு இட்டாச்சியோட புகழ் பரவிடுச்சு. இப்படிப்பட்ட இட்டாச்சியோட லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோக்கு போகலாம் வாங்க. இட்டாச்சி அவங்க அம்மா கிட்ட எனக்கு தம்பி தான் வேணும்னு கேட்டிருப்பான். அதுவும் தன்னோட தம்பியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான். அப்போ அங்க இட்டாச்சியோட அப்பா சாஸ்கேவை தூக்கி வச்சு கொஞ்சறத பாக்குறப்போ இந்த சீன்ஸ்க்குலாம் முன்னாடி இட்டாச்சி வார்ல நிறைய மரணங்களை பார்த்திருப்பான். ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்ததும் பிறப்பு இறப்புன்னு யோசிச்சுக்கிட்டே வரும்போது தான் இசுமி இட்டாச்சியை பாக்குறா. ஹே நீ, அப்போ டக்குன்னு பசங்க அடிச்ச ஒரு கல்லை பிடிச்சி தென் நைன் டெயில்ஸ் அட்டாக் அப்போ இட்டாச்சி சாஸ்கேவை பத்திரமா தூக்கிட்டு வர்றப்போ அங்க இசுமி தனியா நின்று அழுதுட்டு இருப்பா. அதை பார்த்த இட்டாச்சி அவளையும் தன்னோட கூட்டிட்டு போய் சேஃபான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போயிடுவான். அந்த நைட் டைம் ஃபுல்லா இசுமி இட்டாச்சி கூட தான் இருப்பா. தென் நெக்ஸ்ட் டே இசுமி இட்டாச்சியை பார்க்கும்போது சாஸ்கேவை தூக்கி வச்சிருப்பான். இசுமி இட்டாச்சிட்ட உன் தம்பியா குடு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் இட்டாச்சி வேணாம், என் தம்பியை நான் அழுக வைக்க விரும்பலன்னு சொல்லுவான். ஆனாலும் இசுமி சாஸ்கேவை தூக்கிடுவா. இட்டாச்சி சொன்ன மாதிரியே சாஸ்கே இசுமி தூக்குனதுமே அழுக ஆரம்பிச்சிருவான். தென் அகைன் இட்டாச்சி தூக்குனதும் அமைதியாகிடுவான். அண்ணன் தம்பி பாசம் அவ்வளோ இருக்கும் அப்பயே. தென் ரெண்டு பேரும் ஒன்னா தான் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இசுமி நைன் டெயில்ஸ் அட்டாக் அப்போ அவளோட அப்பா தன்னோட கண்ணு முன்னாடியே சாகிறத பார்த்ததும் ஷரிங்கன் அவைக்கன் ஆகிடும். ஆனாலும் அவளால் அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியாது, ஏன்னா அவகிட்ட அந்த அளவுக்கு சக்கரா இருக்காது. இட்டாச்சிக்கு முன்னாடியே இசுமிக்கு தான் ஷரிங்கன் அவைக்கன் ஆகியிருக்கும். மாங்கா படி பார்த்தா இசுமி டாய் ஜூட்ஸில் மாஸ்டர் அளவுக்கு கில்லாடின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஃபுகாக்கு அண்ட் இட்டாச்சி ரெண்டு பேரும் இட்டாச்சியோட ஃபேவரட் ஸ்நாக்கான டம்ப்ளிங்ஸ் வாங்க கடைக்கு போவாங்க. ஆனால் அங்கே எல்லாமே தீர்ந்துருக்கும். தென் இசுமியை பார்க்க போவான் இட்டாச்சி. ரெண்டு பேரும் ஒரு லேக் கிட்ட உட்காந்துருப்பாங்க. இசுமி இட்டாச்சி கிட்ட நீ அகாடமியில இருந்து கிராஜுவேட் ஆனதுக்கு எதுவும் தர முடியலன்னு சாரி கேட்பா. அதுக்கு இட்டாச்சி அதனால என்ன, ஒன்றும் இல்லை விடுன்னு சொல்லிடுவான். இப்போ இசுமி இட்டாச்சிக்கு பிடிச்ச டம்ப்ளிங்ஸை கொண்டு வந்திருப்பா. இட்டாச்சியும் அவனுக்கு கொடுப்பான்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இசுமி வேகமாக அதை எடுத்து சாப்பிட போகும்போது தான் ஐயோ நம்ம இட்டாச்சிக்கு வேணுமான்னு கேட்கவே இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இட்டாச்சிக்கும் ஒன்று கொடுப்பா. தென் இட்டாச்சி சாப்பிட்றத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பா. இட்டாச்சிக்கு அவள் பார்க்குறத பார்த்ததும் வெக்கம் வந்துடும். தென் இசுமி இட்டாச்சிட்ட உனக்கும் ஷரிங்கன் சீக்கிரமாக அவேக்கன் ஆகிடும், கவலைப்படாத, அப்போ நீ என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லுவா. என்ன கேட்டாலுமான்னு கேட்டுட்டே இட்டாச்சி அவளோட கண்ணை பார்ப்பான். அப்போவே ஆளு ஃப்ளாட்டு. அப்போ குறுக்க கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அவனோட ஃப்ரெண்டு டென்மா வந்து கடலை போட்டது போதும் வா மிஷின் வந்துருச்சுன்னு கூட்டிகிட்டு போயிடுவான். இந்த மிஷினில் டென்மாவோட உயிரை மாதரா இல்லை டோபி இல்லை ஒபிட்டோ, அட என்ன நீங்கள் நான் இப்போ சொல்ல, சரி ஏதோ டென்மாவோட உசுரை போகிறத பார்த்த இட்டாச்சிக்கு ஷரிங்கன் அவைக்கன் ஆகிடும். இட்டாச்சி ஆன்பு பிளாக் ஓப்ஸில் இருக்கும்போது வில்லேஜுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுற ஒச்சிகா கிளான் லிஸ்ட்டில் இசுமியோட நேமும் இருக்கும். அதை தெரிஞ்சதும் இட்டாச்சி ரொம்பவே சொல்லவே முடியாத அளவுக்கு வலி உணருவான். தென் உச்சிகா டிஸ்ட்ரிக்டை கண்காணிக்கிறப்போ இசுமி வீட்டில் இருந்து வெளியே வர்றதை மானிட்டர் மூலியமாக பார்க்குறதும், தென் நாகாஷரின் டெம்பிளில் இருந்து மீட்டிங் முடிஞ்சதை வர்றதை பார்க்குறதும் ஃபியூ ஃப்ரேம்ஸ்னாலும் பட் அதில் இட்டாச்சி இசுமியை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரியும். ஃபைனலாக இட்டாச்சி அவனோட கிளானை அழிக்க முடிவு பண்ணதும் கொனஹா கவுன்சில் சாஸ்கேவை மட்டும்தான் உயிரோட விட அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஸோ இசுமியை கொல்ல வேண்டிய கட்டாயம். மனசுக்குள்ள 1000 யோசனை வழி எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு ஊர் அமைதிக்காக அவன் எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டான். அனிமில இசுமியை ஒபிட்டோ தான் பிடிக்கிற மாதிரி மட்டும்தான் காட்டுவாங்க. ஆனால் மாங்கா சீரீஸில் இட்டாச்சி இசுமியை அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரித்து வீட்டில் இருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவான். எதுக்காக இப்படி பண்ணுறான்னு இசுமிக்கு தெரியாது. தென் இட்டாச்சி அவனோட சிக்கியோமியை யூஸ் பண்ணுவான் இசுமி மேலே. பொதுவாக நம்ம லவ் பண்ணும்போது ஃப்யூச்சர் பற்றி பேசுவோம்ல,
அதே மாதிரி தான் இசூமிக்கு காட்டியிருப்பான் இட்டாச்சி. அமைதியான வாழ்க்கை. இட்டாச்சி ஜொனின் ரேங்க்ல இருப்பான். எல்லா ஊர்லேயும் அமைதி மட்டும்தான் இருக்கும். முக்கியமாக கொனஹாக்கும் உச்சிகா கிளானுக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இட்டாச்சி இசூமிக்கு ரிங் மாட்டி விட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு அழகான 2 குழந்தைங்க பிறக்கும். அந்த 2 குழந்தைங்களையும் அழகாக வளர்க்க ஆரம்பிப்பாங்க. தென் இட்டாச்சி ஷினோபி லைஃப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிடுவான். 2 பேருக்கும் முடியெல்லாம் நரைச்சு போயிடும். இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் அவங்க லவ் இப்போ எண்டுக்கு வந்துடும். இசூமி கடைசி கட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த இமேஜினரி வேர்ல்டில் அதே ஸ்டேஜில் இருக்கும்போது இசூமி உயிர் பிரிகிற அதே சமயத்தில் ரியல் வேர்ல்ட்லையும் இட்டாச்சி அவனோட காதலி உயிரை எடுத்திருப்பான். கட்டி பிடிச்சி இட்டாச்சி இசூமி கிட்ட நீ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் சாரி இசூமின்னு சொல்லி அழுவான். அதுக்கு இசூமி பரவாயில்ல விடுன்னு சொல்லுவா. தென் நான் வேணா அவன் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்போதுமே என் மனசுக்குள்ளே நீ இருப்பேன்னு சொல்லுவா. அன்னைக்கு நடந்த கொலைகளில் இசூமிக்கு மட்டும்தான் அமைதியான மரணம். இட்டாச்சி இசூமி மேலே வச்சிருந்த ஆசை கனவு எல்லாத்தையும் காட்டி அவனுக்குள்ளே இருந்த லவ்வை வெளிப்படுத்தி உயிர் எடுத்திருப்பான். இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இட்டாச்சி எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர் க்ரூஸ்.